தொண்டமனாறு பேப்பர் ஒருக்கா கதைச்சு கொண்டு அங்கே போவோம். இந்த வருஷம் நடந்த தொண்டமனார் பேப்பரை ஒருக்கா நான் உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி கொண்டு அங்கே போகலாம்னு நினைக்கிறேன். சரி, அந்த இதுல முதலாவது கேள்வியை வந்து பாருங்க ஐயா. மனித உடலில் அதிக சதவீதத்துல காணப்படுகின்ற மூலகம். மனித உடலில அதிக சதவீதத்துல காணப்படுகின்ற மூலகங்களை பற்றி கேட்டிருக்கணும். சரியோ? அப்ப அங்கிகளின் உடல்ல அதிக அளவுல காணப்படுகின்ற மூலகம் சொல்லி பாருங்க. முதலாவது வந்து எங்களுக்கு ஐதரசன் வந்திருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் ஐதரசன்கள் வந்து அங்கிகளின் உடல்ல 10% காணப்படுவாங்க. இது ஏற்கனவே அந்த பேப்பர்லயும் கதைச்ச ஒரு விஷயம். என்ன அங்கிகள் உடல்ல 10% இந்த ஐதரசன்கள் வந்து காணப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். ரைட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா 65% காணப்படுது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி கார்பன் வந்து பாத்தீங்கன்னா 18% காணப்படுது அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி நைட்ரசன் வந்து பாருங்க. நைட்ரசன் வந்து பாத்தீங்க என்றால் 3% காணப்படுறதாகவும் இருக்குது. சரியோ? அப்ப அந்த பேப்பர் ஃபுல்லா செஞ்சிட்டோம் பிள்ளைகள், ஒரு கால் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நைட்ரசன் 3% காணப்படுறதாகவும் இருக்குது. என்ன அவ ஸ்கிரீன்களை தேவையில்லாம டச் பண்ணாதீங்க, ஒரு கால பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப எங்கள்ட்ட கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அங்கிகளின் உடல்ல அதிக அளவுல காணப்படுகின்ற மூலகம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் எங்களுக்கு ஆக்சிஜன். விட வந்து 2ஆவதா இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு இலகுவான ஒரு விஷயம். சரிதானே? ரைட். ரைட்டுகள்ல கீறாதீங்க, அறியண்டமா இருக்கும்னு சொல்றேன் நான். அடுத்தது 2வது கேள்வியை பாருங்க. மூலகம் எக்ஸ் ஆனது 2வது கேள்வியை பாருங்க. மூலகம் எக்ஸ் ஆனது எக்ஸ் எனும் மூலகம் 1737 எனும் நியம முறையில் குறிக்கப்படும். இதில் உள்ள புரோத்திரன், நியூத்திரன், இலத்திரன்கள் முறையே. என்ன அப்ப இதுவும் நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டு அடிக்கடி செஞ்சு கொண்டு வர ஒரு சின்ன கேள்விதான். அவங்க கவனியம் இருக்கால். இப்ப வேற எக்ஸ் என்ற மூலகத்தின் நியம குறியீடு வந்து பாருங்க 1737 தான் இருக்கு. அப்ப இந்த எக்ஸ் 1737 அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள 17 என்றது அணுவெண்ணாகவும் 37 என்றது திணிவெண்ணாகவும் இருக்கு. என்ன திணிவெண்ன்றது 37ஆகவும் இருக்கும். அப்ப இதுல வந்து பாருங்க ஐயா, இப்ப இதுல வந்து என்ன கதைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப அணுவெண் என்றது எங்களுக்கு எதுக்கு சமனா இருக்கு? அணு எண் என்றது வந்து பாத்தீங்கன்னா புரோத்திரன் எண்ணிக்கைக்கும் இலத்திரன் எண்ணிக்கைக்கும் சமனா இருக்கு. அப்ப அணுவெண் 17 என்றால் புரோத்திரனும் 17 தான், இலத்திரனும் 17 தான். அப்ப இதுகளை வந்து ஈஸியா நாங்க சொல்லிடுவோம். ஏன்னா அப்ப 37 வந்து பாத்தீங்க என்றால் என்னவா இருக்க போகுது பாருங்க பிள்ளைகள். ஏன்னா அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா திணிவன் 37. திணிவன் என்றது புரோத்திரன் எண்டையும் நியூத்திரன் எண்டையும் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. ஆகவே 37 சமன் என்ன சொல்ல போறோம்? புரோத்திரன் எண்ணிக்கை 17 சக நியூத்திரன் கலைக்க போறோம். ஆக நியூத்திரன் சமன் 37 சய 17 கழிச்சிங்கள அளவுல 20. அப்ப நியூத்திரன் எண்ணிக்கை 20. சரிதானே? அப்ப பாருங்க என்ன இலத்திரன் 17, புரோத்திரன் 17, நியூத்திரன் வந்து பாருங்க 20. ஆகவே எங்கள்ட்ட கேள்வியை பாருங்க. புரோத்திரன், நியூத்திரன், இலத்திரன். என்ன புரோத்திரன் 17, நியூத்திரன் 20, இலத்திரன் 17. ஆகவே விட வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குது? 4வது விடையா இருக்குது. என்ன தெய்வ குழந்தைகள் ஒரு வடிவா ஜோதிச்சு பாருங்க. இதே மாதிரியான கேள்வி நாங்கள் அதுலயும் செஞ்சாங்க. என்ன ஒரே பேட்டர்ன்ல தான் அங்கேயும் கேள்வி பார்த்துனாங்க நாங்க. சரியோ? அப்ப எத்தனை பேருக்கு நாங்க அங்க அந்த அந்த பேப்பர் முழு ஒரு பேப்பர் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அப்ப அந்த பேப்பரையும் இந்த பேப்பரையும் அங்க ஜோதிச்சு பார்க்கணும் நீங்க. சரிதானே? ரைட். என்ன தேவையான விஷயங்கள் எதுவும் இருந்தால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அங்கே போவோம். எதுவும் கேட்க வேண்டிய தேவையான விஷயங்கள் இருந்தால் வேகமா கேளுங்க. அங்கே கேட்போம். அதே மாதிரி நோட் பண்ற விஷயம் நோட் பண்ணி எடுத்துக்கொண்டு அங்கே போவோம். என்ன கொஞ்சம் வேகமா இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. சரி. அவ எல்லா விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னால் அடுத்த விஷயத்த கதைக்குது. ஏன்னா அங்கே போறேன். ரைட். இதை அழிக்க போறேன். ரைட்.
அடுத்த கேள்வியை பாருங்க. தயவு செய்து போர்டரும் கீறவனாம சொல்றேன் நான். அழிச்சா பிறகு ரியல். ரைட். 3வது கேள்வி இருக்கா பாருங்க. அப்ப 3வது கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா ஐயா, பின்வருவனவற்றில் எண்ணிக்கணியத்தை மாத்திரம் கொண்டதுன்னு கேட்கணும். என்ன பின்வருவனவற்றில் எண்ணிக்கணியத்தை மாத்திரம் கொண்டதுன்னு கேட்டிருக்கு. என்ன இப்ப நாங்கள் இதை வந்து அதிகமா கதைக்க வேண்டாம். இப்ப எண்ணிக்கணியம் என்றால் எங்களுக்கு தெரியும் என்னது, பருமனை மட்டும் கொண்டிருக்கும். என்னையா பருமனை மாத்திரம் கொண்டிருந்தால் அது என்னது, எண்ணிக்கணியம். சரிதானே? அப்ப இதுல வந்து பாருங்க, என்ன இந்த கேள்வியில வந்து பாருங்க, அமுக்கம், வெப்பநிலை, நேரம் என்று 3 பேர் இருக்கணும். இதுல தூரம், வேலை, வேகம் என்றது இருக்கு. சரியோ? இதுல அமுக்கம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கணியம், வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கணியம், நேரம் பாத்தீங்கன்னா எண்ணிக்கணியம், தூரம் எண்ணிக்கணியம், என்ன தூரம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கணியம், வேலை வந்து பாத்தீங்கன்னா காவி, வேகம் காவி. இங்க நிறை வந்து பாத்தீங்கன்னா காவிக்கணியம், என்ன வேகம் காவிக்கணியம், ஆர்முடுகள் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கணியம். அதே மாதிரி ஆர்முடுகள் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கணியம். சாரி ஆர்முடு வந்து காவிக்கணியம். என்ன ஆர்முடுகள் வந்து காவிக்கணியம். தூரம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கணியம், கதி எண்ணிக்கணியம். இப்ப இதுல வந்து பாருங்க, ஏன்னா எண்ணிக்கணியத்தை மாத்திரம் கொண்டது கேட்டிருக்கிறேன். எண்ணிக்கணியத்தை சந்தோஷ் சார், ஏன்னா எண்ணிக்கணியத்தை மாத்திரம் கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஐயா. எங்களுக்கு சிம்பிளா மண்டேக்குள்ள இருப்போம். எத்தனையாவது? முதலாவது கேள்வி இருக்கு. சரிதானே? அப்ப இதுகளை கண்டுபிடிக்கிறதுல எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வரப்படாது. அடுத்து வந்து பாருங்க, நியூக்ளியோடைட்டின் அமைப்பு தரப்பட்டுள்ளது. நியூக்ளியோடைடுடைய அமைப்பு தரப்பட்டுள்ளது. ஏபிசி மூலக்கூறுகள் முறையே. என்ன ஒரு நியூக்ளியோடைட்ல வந்து பிள்ளைகள் இதே விஷயம் அங்க ஸ்ட்ரக்சர்ல வந்திருந்தது. ஏ வந்து பாத்தீங்கள் என்றால் என்னவா இருக்கும்? பொஸ்பரஸ் கூட்டமா இருக்கும். பொஸ்பேட் கூட்டமா இருக்கும். என்ன பொஸ்பேட் கூட்டமா இருக்கும். அதே மாதிரி பி வந்து பாத்தீங்கன்னா பெண்டோஸ் வெல்லமா இருக்கு. அதே மாதிரி சி வந்து பாத்தீங்கள் என்றால் நைதரசன் மூலமா இருக்கு. சரியோ? ஆக வந்து பாருங்க, பி வந்து பொஸ்பேட் கூட்டம். என்ன அதே மாதிரி இது வந்து பெண்டோஸ் வெல்லம். இது வந்து சி வந்து நைதரசன் மூலம். ஆகவே பொஸ்பேட் கூட்டம், பெண்டோஸ் வெல்லம், நைட்ரஜன் மூலம் என்ற 3வது விட சந்தோஷமா எங்களுக்கு சிரிச்சு கொண்டிருக்கு. என்ன அப்ப இந்த பேப்பர்கள் எல்லாம் சும்மா சிம்பிளான பேப்பர்கள். இந்த பேருக்கு மட்டும்தான். நான் எங்கடையாக்கண்ட மனசு. என்ன அந்த மனசுதான் கடவுள்ன்ற மாதிரி. என்ன நான் எங்கட மனசுலதான் எல்லாமே இருக்கு. நாங்கள் ஏலும் இதரும் மொக்க பேப்பர் எடுத்து செஞ்ச வேண்டாம், சிம்பிளா செஞ்சிருப்போம். ஏன்னா சில பேருக்கு இப்படியான பேப்பர்ல செய்யறண்டாலே அம்மா அலர்ஜி பெரிய ஒரு அலர்ஜிக்கு வரும் எல்லாருக்கும். என்ன கஷ்டம் சார், அது ஐயோ கஷ்டம் சார், அது ஏன் அது என்னால என்ன அப்படி என்ன எங்க எல்லாருக்கும் ஒரு எங்கட மனசுக்குள்ள ஒரு கிளுகிழு கொண்டு வரும். ஐயோ தொண்டோட பேப்பர் என்ன செய்யல, ஐயோ கஷ்டமான பேப்பரா இருக்கு, நாங்க செய்யலாம் சார். பேப்பரை நாங்க வாசிக்கிறத பொறுத்து தானே ஐயா, அதுக்கு விடை எழுதுவோம். நாங்க வாசிக்கிறது இல்லையே பேப்பரை, நாங்க வாசிக்கிறது இல்லை. என்ன பேப்பரை வாசிச்சா பேப்பர் எங்களை பார்த்து பயப்படும். நாங்க பேப்பரை பார்த்து பயப்பட்டா பேப்பரை ஒரு வைத்தியக்காரன்னு சொல்லும். ரைட் கவனி. 5வது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றில் உராய் விசையில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். ஐயா உராய்வு விசை அப்படி என்ன நான் உனக்கு ஒரு சமன்பாடு சொன்னேன். அதாவது எஃப் சமன் மியூ ஆர் என்ற ஒரு சமன்பாடு உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இப்ப மியூ என்றது உராய்வு குணகம். இந்த உராய்வு குணகம் என்றது மேற்பரப்பின் தன்மையில சார்ந்திருக்கும். மேற்பரப்பின் தன்மையில சார்ந்திருக்கும். ஏன்னா எங்கட சில நிறைய பேர்ட்ட மண்டைக்குள்ள ஓடும் மேற்பரப்பின் தன்மை என்றது மேற்பரப்பளவு வந்து ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப மேற்பரப்பின் தன்மையும் மேற்பரப்பளவும் ஒன்றண்டு ஓடினா உனக்கு அந்த விட வராது. என்ன மியூ என்றால் ஐயா உராய்வு குணகம். அந்த உராய்வு குணகம் என்றது மேற்பரப்பின் தன்மை சம்பந்தப்பட்ட ஒன்று. அடுத்தது ஆறுன்றது வந்து பாத்தீங்கன்னா செவ்வன் மருதாக்கு.
ஆறுன்றது செவ்வன் மருதாக்கம். ஆகவே இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப உராய விசை என்றது மியூவிலையும் ஏன்னா உராய்வு குணகத்திலையும் செவ்வன் மரதாக்குதல் தங்கியிருக்கு அப்படின்னால் மேற்பரப்பின் தன்மையிலையும் செவ்வன் மரதாக்குதல் அங்க இருக்க போகுது. அவ முதலாவது பாருங்க, பொருளின் நிறை மேற்பரப்பின் பரப்பளவு. ஐயா, மேற்பரப்பின் பரப்பளவு இங்க வராது. இப்ப பொருளின் நிறை அப்படி என்றது இது செவ்வன் மரதாக்குதல் சம்பந்தப்பட்ட ஒன்று. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் இதுல ஒரு பொருளை வச்சிருக்கிறேன், எம் என்ற ஒரு வெயிட்டை வச்சிருக்கேன் என்றால் ஏன்னா இப்ப என்ன செவ்வன் மரதாக்கம் எம். இப்ப என்ன எம் என்ற வெயிட் வச்சிருந்தா செவன் வரதாக்கம் எம். இப்ப 2m என்ற ஒரு வெயிட்டை வச்சிருப்பேனா இருந்தா 10m வச்சிருப்பேனா 2m. என்ன இப்ப நிறை வந்து பாத்தீங்கன்னா 2m ஆக இருக்கும். அதே மாதிரி செவ்வன் மரதாக்கமும் 2m ஆ இருக்கும். என்றால் ஏன்னா இந்த நிறை அதிகரிக்க அதிகரிக்க செவ்வன் மரதாக்கம் அதிகரிக்கும். அப்ப நிறையும் செவ்வன் மரம் தங்கி இருக்கிறதால நாங்க சொல்லலாம், ஆனா நேரடியா நாங்க சொல்ல மாட்டோம். நிறை செவ்வன் மரதாக்கத்தில் தங்கி இருக்கும் அப்படின்னு கதைக்கலாம். இல்லாட்டி நிறையில செவ்வன் மரதாக்கம் தங்கி இருக்குது அப்படின்னு கதைக்கலாம். ரெண்டாவது வந்து பாருங்க, செவ்வன் மருதாக்கம் வருது. அடுத்தது மேற்பரப்பின் தன்மை வருது, மியூவும் வருது வரும். அடுத்தது பொருளின் நிறை செவ்வன் மருதாக்கம். அடுத்த நிறை மேற்பரப்பின் உராய்வுத்தன்மை. சரியோ, நிறை மேற்பரப்பின் உராய்வுத்தன்மை. உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்தும் காரணி செவ்வன் மருதாக்கம், மேற்பரப்பின் தன்மையும் அதுனா சொல்லலாம். மேற்பரப்பின் தன்மை ரெண்டும் நேரடியா நாங்கள் படிச்ச விஷயம் இருக்கிறதால அது நேரடியா அப்படி நாங்கள் கதையக்கூடியதா இருக்கும். சரிதானே? அப்ப இது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம். இதுல அப்படியே நேரடியா இவையில தந்திரிக்கணும். ஏன்னா ஆனா ஒரு குழப்பத்துக்குரிய மாதிரியும் இந்த கேள்வியில வந்து மிச்சம் 3 விடயம். முதலாவது விட நேரடியா தட்டி போட்டு போலாம், மேற்பரப்பளவை தட்டி போட்டு போயிருவோம். ஆனால் இங்கால வாரதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல வந்து என்ன செய்யுது, தங்கி இருக்கிறதா தான் இருப்பினும். இதுல இந்த மூன்றாவது நாங்க ஈஸியா தட்டலாம். ஏனென்றால் ரெண்டுமே ஒன்றுதான். இது நிறையும் நிறை வந்து யாரு செவ்வன் மருதாக்க நிறைய தங்கி இருக்கணும். ரெண்டு பேருமே ஒரே காரணம் ஒரே காரணியை இங்க கதைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி போட்டு போகலாம். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பொருளின் நிறை மேற்பரப்பின் உராய்வுத்தன்மையும் நாங்கள் பொருளின் நிறை உராய்வுத்தன்மை உராய்வு விசை உராய்வுத்தன்மை என்ற நாங்க இதை கட் பண்ணினாலும் ஒரு நார்மலான ஒரு வாசிக்கைகளோ ஆர்டினரியா இதை நாங்க வாசிக்கைகளோ எல்லாமே வருமன்ற மாதிரி தோற்றங்களை கொடுக்கும். ஆனா ஞாபகம் கொள்ளுங்க, மேற்பரப்பு செவ்வன் மருதாக்கமும் ஏன்னா மேற்பரப்பின் தன்மையும் இருக்குதா நாங்க நேரடியா அதைத்தான் ஆப்ஷன் நாங்க தேடி பிடிக்கணும். வேற எதுக்கும் நாங்க ஓடக்கூடாதுன்றதை ஞாபகம் கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இதுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நாங்களும் அளிக்கிறேன். ரைட். 6, 7, 8 பாருங்க ஐயா ஒருக்கா. பின்வரும் கார்போஹைட்ரேட்டுகளில் தாவரங்களில் காணப்படாத கார்போஹைட்ரேட் இருக்கிறது. தாவரங்கள்ல ஒருபோதும் காணப்படாத கார்போஹைட்ரேட் வகை. ஏன்னா முதலாவது வந்து பாருங்க இந்த மாப்பொருள். அப்ப மாப்பொருள் தெரியும், சத்தியமா எல்லா தாவரங்கள்லயும் காணப்படுது. அதாவது தாவரங்கள் சேமிப்புணவு. என்ன தாவர சேமிப்புணவுன்றதால எல்லா தாவரங்களையும் கட்டாயம் இருக்க போறேன். ரெண்டாவது வந்து பாருங்க செல்லுலோஸ். ஏன்னா செல்லுலோஸ் வந்து பாத்தீங்கன்னா தாவர கலச்சு வருந்த கூறாக இருக்கும். இப்ப கலச்சு வருந்த கூறா கட்டாயம் எல்லா தாவரங்களிலும் இந்த செல்லுலோஸ் இருக்கும். அடுத்தமே சுக்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உரியச்சாறுல தாவரங்கள ஒளித்தொகுப்பால உருவாகிற இந்த சுக்ரோஸ் உரியத்தினூடாக என்ன குளுக்கோஸ் வந்து உரியத்தினூடாக உரியச்சாறாக கடத்தப்படுகிறது. ஆக இவரும் எல்லா தாவரங்களையும் கட்டாயம் இருக்க போகுது. இப்ப லாக்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா பால் வெல்லம் அப்படின்னு படிச்சுனாங்க. பால் உற்பத்தி உணவுகள்ல மாத்திரம் காணப்படுறதால பால் வெள்ளம்னு காய்ச்சினாங்க. ஆகவே எங்களுக்கு இங்க நாங்கள் விடையாக தேடி பிடிக்கக்கூடிய ஒரே நல்ல நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லாக்டோஸ். ஏன்னா லாக்டோஸ் வந்து தாவரங்கள்ல காணப்படாது, ஒருபோதும் தாவரங்கள்ல காணப்படாத
ஒரு சேர்வையாக லாக்டோஸ் நாங்கள் கதைக்க போறோம். சரிதானே? ரைட். என்ன? அடுத்த கேள்விய பாருங்க. களம் ஒன்றின் பலுவீடு என அழைக்கப்படும். களம் ஒன்றின் பலுவீடு என அழைக்கப்படும் களப்புன்னங்கம் எது? இப்ப பலுவீடு அப்படி என்று என்ன சொல்றோம் என்றால் ஐயா, என்ன சக்தியை தோற்றுவிக்கிற ஒரு ஆள். என்ன செய்ய போது ஐயா? சக்தியை தோற்றுவிக்கிறதால என்ன சக்தியை தோற்றுவிக்கிறதால நாங்கள் வலுவீடுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கிற கலப்புன்னங்கங்கள்ல சக்தியை தோற்றுவிக்கிறார்கள் ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது வந்து பாருங்க இளைமணி. இப்ப இளைமணி வந்து பாருங்க கலச்சுவாசத்தை மேற்கொள்ளும். இப்ப கலச்சுவாசத்தின் ஊடாகத்தானேயே அங்கிகளின் உடல்ல வந்து சக்தி தோற்றுவிக்கப்படுது. இரண்டாவது வந்து பாருங்க கரு. கரு வந்து கலத்தை கட்டுப்படுத்தும். சரியோ? இப்ப கரு வந்து என்ன செய்யுதுயா? கலத்தை கட்டுப்படுத்துவதாக வந்து காணப்படுறது. அடுத்தது வந்து பாருங்க பச்சை உருமணி ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும். அதே மாதிரி ரைபோசோம் வந்து பாருங்க புரத தொகுப்புல வந்து பங்களிப்பு செய்யும். சரியோ? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்தி வலுவீடு அதாவது சக்தியை தோற்றுவிக்கிற வந்து பாத்தீங்கன்னா கலச்சுவாசம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அங்கிகள்ல தாவரமா இருந்தாலும் சரி விலங்குகளா இருந்தாலும் சரி கலச்சுவாசத்தின் ஊடாகத்தான் சக்தி தோற்றுவிக்கப்படுகிறது. என்ன தாவரங்களா இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் கலச்சுவாசத்தின் ஊடாகத்தான் என்ன செய்யப்படுது ஐயா? சக்தி தோற்றுவிக்கப்படுகிறது. ஆகவே சக்தியை தோற்றுவிக்கிறவராக நாங்கள் யார கதைக்க போறோம் ஐயா? இளைமணியை வந்து கதைக்க போறோம். ஆகவே வலவிடு வந்து இளைமணி. இதுல விட வந்து முதலாவது. அப்ப இதுவும் வந்து எங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்குரிய கேள்வியோ குழப்பமான கேள்வியோ கிடையாது. சிம்பிளா விடையெழுதி போட்டு நாங்களும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? குழப்பம் இல்லாமல் ஒருக்கா ஜோதிச்சு வச்சுக் கொள்ளுங்க. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. எத்தனையாவது கேள்வி ஐயா? 8வது கேள்வி இருக்கா பாருங்களேன். ரைட். 8வது கேள்வி இருக்கா பாருங்க. புவியீர்ப்பு ஆர்முடுகள். என்ன புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 எனின் 250 கிலோ சாரி கிராம் திணிவுடைய 250 கிராம் திணிவுடைய பொருள் ஒன்றின் நிறையாது. என்ன அப்ப இந்த கேள்வியை பார்த்தோம்னா கேள்வி கஷ்டம் இல்லை. இது 9ஆம் ஆண்டுலயே படிச்சிட்டோம் நாங்க. அதாவது நிறை என்றது என்ன நிறை என்றது திணிவின்றையும் புவியீர்ப்பு ஆர்முடுகளின்றையும் பெருக்கம். அடே தெய்வ குழந்தைகளா என்ன கதை என்றால் ஐயா? இப்ப நாங்க கதைச்சிருக்கோம். அப்ப சின்ன வயசுல கதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப இந்த நிறைன்றதை நாங்க படங்கள்ல குறிக்கல. ஒரு படத்துல நாங்க நிறைய குறிக்கக்குள்ளேடா. ஏன்னா ஒரு படத்துல நாங்க நிறைய குறிக்கக்குள்ள கீழே எம்ஜி என்று குறிப்போம். இங்க எம்ஜி என்று ஏன் குறிக்கிறாங்க என்றால் எம் என்றால் திணிவையா, ஜி என்றால் புவியீர்ப்பு ஆர்முடுகள். அதுதான் இந்த விஷயம்.
அப்ப எம்ன்றது திணிவு, ஜி என்றது புவியீர்ப்பு ஆர்முடுதல். அப்ப திணிவு வந்து பாருங்க 250 கிராம்னு இருக்கணும். அப்ப நான் 250 கிராம கிலோகிராமுக்கு மாத்தோணும். அப்ப நான் என்ன செய்யணும்? 1000 விரிக்கணும். புவியீர்ப்பு ஆர்முடுதல் எவ்வளவு? 10 மீட்டர் செகண்ட் -2. ஆகவே வெட்டக்கூடிய எல்லாத்தையும் வெட்டுங்கோ, வெட்டி போட்டு பிரிச்சிங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வரப்போது விட எவ்வளவு? 2.5 நியூட்டன் என்று வரும். ஏனென்றால் நிறையின் அலகு என்னது? நியூட்டன். ஆகவே இதுவும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு கேள்வி கிடையாது. ரைட், விட 2.5 நியூட்டன். மூன்றாவதா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப சந்தோஷமான கேள்விகளை வந்து சந்தோஷமா செய்யணும். ரைட், அதை விட்டுட்டு கஷ்டம் கஷ்டம் என்றால் வராது. ஏன்னா மண்டைக்கு இருக்கு, மூளைக்குள்ள வராது. இப்ப மூளைக்குள்ள வரணும் என்றால் நாங்கள் தான் கொஞ்சம் வேலை மினக்கட்டு படிச்சு பார்த்து அதற்கு யோசிச்சு அந்த வேலையில இருக்க தான். ரைட், என்ன பிள்ளைகள் கணக்கு கேளியல் செய்யக்குள்ள உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. என்ன சந்தேகங்களை தேக்கி வைக்காதீங்க. ரைட், இப்ப தொடர்ந்து அடுத்த கேள்வி போக முதல் ஒரு கல் எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுங்க. எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி எடுங்க. ரைட், கொப்பிகள் எழுதி வைங்க பிள்ளைகள். கூட அந்த புக்கை வந்து சாரி, புக் ஒன்று வருது, பிடிஎஃப் வந்து பிரிண்ட் பண்ணி எடுங்க ஒரு கால். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். என்ன அழிக்கிறேன். கேள்வியை பாருங்க, 9வது கேள்வி. உயிரங்கிகளின் உடலில் காணப்படும் காபனை கொண்டிராத சேர்வை என்ன? உயிரங்கிகளின் உடல்ல காணப்படுகின்ற காபனை கொண்டிராத சேர்வை. சரியோ? காபனை கொண்டிராத சேர்வை என்றால் உனக்கு தெரியும் என்னது? அசேதன சேர்வை. ரைட், அப்ப எங்க இருக்கிறதுல அசேதன சேர்வை யாருங்கோ? இது நேரடியா கொடுத்துட்டு போலாமா? அசேதன சேர்வை விட்டமின்கள். என்ன? விட்டமின்களுக்கு தான் படிச்சு நாங்கள் அங்கிகளின் உடல்ல காணப்படுகின்ற என்ன? அங்கிகளின் உடல்ல காணப்படுகின்ற உடலுக்கு அத்தியாவசியமான அசேதன சேர்வை என்று படிச்சினாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியோ? ஆகவே இது ஒரு நேரடியான விஷயம். சாரி சாரி, விட்டமின் வந்து சேதன சேர்வை படிச்சினாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா நாங்கள் யாரை கொடுக்கலாம்? கனியுப்புகள் வந்து இருக்கிறோம். இதுல வந்து நாங்கள் யாரை கொடுக்கலாம் ஐயா? கனியுப்புகள். அங்கே என்னோட அதாவது அங்கே உடல்ல காணப்படுகின்ற காபனை கொண்டிராத சேர்வைகளுக்குள் நாங்கள் கனியுப்பை வந்து கொடுப்போம். அடுத்தது வந்து பாருங்க, எக்ஸ் எனும் மூலகம் ஆக்சிஜனோடு சேர்ந்து உருவாகும் சேர்வையில் எக்ஸ் எனும் மூலகம் ஆக்சிஜனுடன் சேர்ந்து உருவாகும் சேர்வையின் இதே மாதிரி கேள்வி திரும்ப திரும்ப வருமானு சொல்றேன். நான் ஒரு எக்ஸ் எனும் மூலகம் ஆக்சிஜனுடன் சேர்ந்து உருவாகும் சேர்வையின் சேர்வை H2O3 ஆகும். H2O3 ஆகும். Y மூலகம் சோடியத்துடன் சேர்ந்து உருவாக்கும் சேர்வை NaY ஆயின் XY சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் யாது? ஐயா, இது நாங்கள் இவ்வளவு காலம் பார்த்த கணக்கின் ஒரு வித்தியாசமான விஷயம். சரிதானே? அப்ப இங்க பாருங்க, முதலாவது நாங்கள் எக்ஸின் வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்ப எக்ஸ் வந்து பாருங்க, இப்போ எக்ஸ் வந்து ஒக்ஸனோட தானே ஐயா. இப்ப ஜோஜி பாரு நீ இருக்கா எனக்கு. இப்ப எக்ஸ்ன்றது இப்ப பாருங்க, இப்ப கீழே எழுதுறேன், இதுல எழுதுறேன். எத்தனையாவது கேள்வி? 10வது கேள்வி. இப்ப பாருங்க, எக்ஸ்ன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா ஆனால் ஆக்சிஜன் வந்து O2-, ஏன்னா ஆக்சிஜன் வந்து 6ஆம் கூட்டம் தானே. நான் நிறைய தடவை கதைச்சிருக்கேன் உங்களோட. இப்போ O வந்து 6ஆம் கூட்டம். O வந்து 6ஆம் கூட்டம்னா ரெண்டுல எத்தனை வேண்டினால் O2- என்று வரும்.
இப்ப இங்க இருக்கிற ரெண்டு யாருக்கு வந்து இப்ப நீங்க எக்ஸ் இது எப்படி வருது எங்களுக்கு H2O3 என்று வருது என்றால் இந்த 2 எங்க இருந்து வந்திருக்கணும் ஆக்சிஜன்ல இருந்து வந்திருக்கும் இந்த 3 எங்க இருந்து வந்திருக்கணும் எக்ஸ்ல இருந்து வந்திருக்கும் ஆகவே இதை வச்சு கொஞ்சம் யோசிக்கிறீர்கள் எக்ஸ் வந்து 3+ இருக்கு முன்னுக்கு இருக்கிறது எப்பயுமே நேரேட்டும் அப்ப எக்ஸ் எவ்வளவு எத்தனை 3+ இருக்கும் அதே மாதிரி y வந்து பாருங்க NaY என்று இருக்குது NaY என்று இருக்குது என்றால் சோடியம் முதலாம் கூட்டம் Na+. அப்ப சோடியம் Na+ என்றால் கீழே ஒண்ணும் வரலத்தானே ஐயா அப்ப y என்னவாக இருக்கும் -1 ஆக இருக்கும் அப்ப இதுக்கு நாங்கள் எழுதிக்குள்ள பாருங்க எக்ஸ் வந்து +3 y வந்து -1 ஆகவே குறுக்கு பெருக்கம் செஞ்சமாக இருந்தால் என்ன XY3 என்று வரும் XY3 விட ரெண்டாவது ஒரு குழப்பமும் இல்லை சரி நாங்கள் இவ்வளவு அகலம் தனித்தனியா பார்த்துனாங்க இவ்வியல் அப்படியே சேர்த்து என்ன செஞ்சிருக்கணும் அவங்களே தந்திருக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் தனித்தனியாக கதை விஷயத்தும் சேர்ந்து வந்திருக்கு அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுல எங்களுக்கு அவ்வளவு பெரிய குழப்பம் இல்லத்தானே ஐயா என்ன தெளிவா மைண்டுக்குள்ள போடலாம் தானே அப்ப ஒரு கால் போட்டு வச்சுக்கொள்ளுங்க அடுத்த கேள்வியை பாருங்க அதுக்கும் ஒரு சின்ன கணக்கு என்ன பாருங்க 500 கிராம் திணிவுடைய பொருள் ஒன்று ஓய்விலிருந்து பயணத்தை ஆரம்பித்து 10 செகண்ட்களில் 30 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை அடைந்தால் பொருளில் தாக்கும் விசை யாது என்ன பொருளில் தாக்கும் விசை யாது சரியோ அவ கேள்வியை பாருங்க ஒரு கால இப்ப கேள்வியை கொஞ்சம் இதா எழுதுறேன்னா இப்ப கேள்வி இருக்கா பாருங்க ஏன்னா 500 கிராம் திணிவுடைய பொருள் ஒன்று சரியோ 500 கிராம் திணிவுடைய ஒரு பொருள் ஒன்று ஏன்னா 500 கிராம் திணிவுடைய பொருள் ஒன்று ஓய்விலிருந்து பயணத்தை ஆரம்பித்து என்ன ஓய்விலிருந்து பயணத்தை ஆரம்பித்து 30 என்ன மீட்டர் செகண்ட் -1 30 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை 10 செகண்ட் அடைதான் ஏனின் இங்க தாக்குற விசை என்னன்னு கேட்டிருக்கிறேன் இப்ப கவனிங்க ஐயா விசையை நாங்கள் காணணும் என்றால் நியூட்டன் இரண்டாம் இயக்க விதியத்தான் சாரி என்ன நியூட்டன் இரண்டாம் இயக்க விதியத்தை நாங்க இங்க இந்த கேள்விகளுக்கு எது F சமன் ma என்ற சமன்பாட்டை தான் நாங்க இங்க இருக்கோம் சரிதானே ஐயா அப்ப இங்க பார் இப்ப திணிவு எங்களுக்கு தெரியும் 500 கிராம் ஆர்முடுகள் தெரியாது ஆர்முடலுக்கு இறுதி ஆரம்ப வேகம் தெரியும் இறுதி வேகம் தெரியும் நேரம் தெரியும் அப்ப இதுகளை வச்சுக்கொண்டு ஆர்முடுகளை கண்டுபிடிக்கலாமா இல்லையா கண்டுபிடிக்கலாம் அப்ப ஆர்முடுகள் சமன் என்ன சொல்ல போறீங்க இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம் அப்ப இங்க பாருங்க இறுதி வேகம் எவ்வளவு 30 ஆரம்பம் எவ்வளவு 0 ஆரம்பம் எவ்வளவு 0 நேரம் எவ்வளவு 10 செகண்ட் அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது 30 வரும் பிரிச்சிங்கன்னால் எவ்வளவு 3 மீட்டர் செகண்ட் -2 ஆக இதை கொண்டு எஃப் சமன் எம்ஏல பிரதியிடுங்க பாப்பம் இதை கொண்டு எஃப் சமன் எம்ஏல பிரதியிடுவீங்களா இருந்தால் எஃப் சமன் எம்ஏல எம் வந்து பாருங்க 500 கிராம் இருக்குது அதுலயும் ஒரு சின்ன வித்தை காட்டி விட்டுருக்கு 500 கிராம் என்ன எம் வந்து எவ்வளவு 500 கிராம் அப்ப எம் வந்து 500 கிராம் என்றால் கண்டியலோ நீங்க கிலோகிராமுக்கு மாத்தணும் அப்ப என்ன செய்யணும் 1000ஆல பிரிக்கணும் வேற ஆர்முடுகள் கண்டுபிடிச்சாங்க எவ்வளவு 30 மீட்டர் செகண்ட் -2 ஆகவே இங்க இருக்கிற 2 சைவரை வெட்டலாம் வெட்டினால் 15/10 வரும் எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது 1.5 நியூட்டன் என்று வரப்போகுது 1.5 நியூட்டன் 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 சரிதான் இல்லடாமோ ரைட்டு அப்ப இதுக்கும் வந்து பாருங்க யார் குழந்தை பிள்ளை கேள்வி நான் உன்னே சொல்ல போனாலும் ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி சரிதானே அப்ப ஒருக்கா பாத்துக்கொள்ளுங்க நோட் பண்ணிடுங்க ஐயா வேகமா
4வது விட இருக்கு. நோட் பண்ற டைம் இது. ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க ஐயா. அப்ப இதுக்கு ஆன்சர் இருக்கு 4வது. ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. அல்லுலோகங்கள் சம்பந்தமா ஒரு கேள்வி வந்திருக்கு. அல்லுலோகங்கள் தொடர்பான கூற்றுக்களுள் தவறான கூற்று எதுன்னு இருக்கு. தவறான கூற்று. முதலாவது, அல்லுலோகங்கள் இலத்திரனை இழந்து கற்றையனை உருவாக்கும். வடிவா ஜோதிச்சு பாருங்க. இப்ப அல்லுலோகங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையாம் கூட்டம் இருக்காச்சுனாங்க? 5ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம், 7ஆம் கூட்டம் மூலகங்கள் தான் அல்லுலோகங்களாக தொழிற்படுகின்றன. அப்ப இவையல் வந்து பாத்தீங்கன்னா இலத்திரனை இழப்பினமா ஏற்றினமான்னு கேட்டீங்கன்னா இவையல் வந்து இலத்திரனை கட்டாயம் என்ன செய்வார்களா இருப்பினும் ஏற்கிறார்களா இருப்பினும். அப்ப இவையல் இலத்திரனை இழப்பினம் அப்படின்றது பிள்ளை. இவையில என்ன செய்ய மாட்டணும் ஐயா, இழக்க மாட்டணும். இவியல் அல்லுலோகங்கள் வந்து இலத்திரன் என்ன செய்வினம் ஏற்கக்கூடிய ஆக்களாக இருக்கணும். அடுத்தது, ஆக்சிஜனுடன் தாக்கமுற்று அமில ஆக்சைட்டுகளை உருவாக்கும். ஆக்சிஜனுடன் தாக்கமுற்று அமில ஆக்சைட்டுகளை உருவாக்கும். அது சரி, சரியோ? அடுத்தது வந்து பாருங்க, நாங்க சொன்னோம் தானே, அதாவது உலோகங்களின் ஆக்சைடு என்ன உலோக ஆக்சைட்டுகள் என்ன உலோக ஆக்சைட்டுகள் வந்து மூல ஆக்சைட்டுகளாகவும் அதே மாதிரி அல்லுலோகங்கள் ஆக்சைட்டுகள் அமில ஆக்சைடுகளாகவும் இருக்கணும். அடுத்தது, அமில ஆக்சைடுகள் நீரில் கரைந்து அமிலத்தை கொடுக்கும். பொதுவாக திண்ம திரவ வாயு நிலைமைகளில் காணப்படும். சரிதானே? இதுகள் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப விட வந்து பாத்தீங்கன்னா முதலாவது. ரைட். அப்ப இந்த கேள்வி வந்து உண்மையை சொல்ல போனால் என்ன, நான் டெய்லி சொல்ற மாதிரி தான் முதலாம் ஆண்டு பிள்ளை என்ற கேள்வி. ரைட்டோ, ஒரு கால் நோட் பண்ணுங்க எல்லா விஷயங்களையும். அழிக்க போறேன். அடுத்த கேள்வியை பாருங்க. தாவரம் ஒன்றை அவதானித்த மாணவன் அத்தாவரத்தின் நிலை அதிக அளவில் தடிப்படைந்திருப்பதையும் அத்தாவரத்தின் நிலை அதிக அளவில் தடிப்படைந்திருப்பதையும் தாவரம் முழுவதும் இறந்த கலங்கள் இளையங்கள் காணப்படுவதையும் அவதானித்தான். ஏன்னா தாவரம் ஒன்று அவதானிச்ச ஒரு மாணவன் அந்த தாவர இலை வந்து அதிக அளவுல தடிப்படைஞ்சிருக்கிறதையும் ஏன்னா அதிக அளவுல தடிப்படைந்திருப்பதையும் ஏன்னா தாவரம் முழுவதும் இறந்த கலங்கள் இளையம் காணப்படுவதையும் அவதானித்தான். இது எது இந்த குறைபாடுன்னு கேட்கிறோம்.
இது எந்த விட்டமின் கனியுப்புகளின் குறைபாடு அப்படின்னு சொல்லி கேக்குது. சிம்பிளா ஜோசிங்க பிள்ளைகள். ரைட், சிம்பிளா ஜோதிச்சு பாருங்க. முதலாவது வந்து பாருங்க பொஸ்பரஸ். இப்ப முதலாவது பொஸ்பரஸ் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பாக்க என்ன படிச்சினாங்க ஐயா? என்ன இப்ப இது எழுத இடம் காணாது, சொல்றேன்னு கவனிங்க. என்ன வேர்கள் வந்து வளர்ச்சி குறைவடைந்து காணப்படுதல். என்ன பொஸ்பரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது வேர்களின் வளர்ச்சி குறைவடைந்து காணப்படுதல். ஏன்னா அதே மாதிரி இலைகள்ல சிவப்பு ஊதா நிற புள்ளிகள் காணப்படுதல் வந்து நாங்க பொஸ்பரஸ்ல காட்டினாங்க. அது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு. என்ன இரும்பை பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சாங்க? இளம் இலைகள்ல வெண்பச்சை நோயை பற்றி காட்டினாங்க. என்ன இளம் இலைகள்ல வெண்பச்சை நோய். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாகம். நாகத்துக்கு வந்து பாருங்க என்ன சொன்னாங்க? உடல் முழுவதும் இறந்த கலங்கள் இழையங்கள் வந்து காணப்படுதல். அதோட இலைகள் அதிக அளவில் தடிப்படைந்து காணப்படுது. என்ன கடைசியா என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நைட்ரஜன். இப்ப நைட்ரஜன் வந்து பாருங்க என்ன சொல்ல போறோம்? வளர்ச்சி குறைவந்து காணப்படுதல். முதிர்ந்த இலைகள்ல வெண்பச்சை நோய் காணப்படுது. சரியோ? அப்ப இந்த கேள்வி என்ன ஐயா? கேள்வி எங்கிட்ட கேட்டவையல் இளம் இலைகள்ல வெண்பச்சை நோய் அப்படின்னு சொல்லக்குள்ள என்னது சாரி இலைகள் அதிக தடைப்படைந்து காணப்படுதல், இறந்த கலங்கள் காணப்படுதல். யார் ஐயா? நாகம். சரிதானே? அப்ப இதுவும் எங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய கேள்வியா இருக்கே இல்ல. ரைட்டோ? அப்ப விட வந்து மூன்றாவது சந்தோஷமா நாகம் இருக்கு. ரைட். அப்ப என்ன அந்த அட்டவணைகளை கொஞ்சம் பிள்ளைகள் பாடமாக்கி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த அட்டவணை பாடமாக்காத நல்லவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அட்டவணை பிங்க பிரிண்ட்ல வச்சுக்கிற பிள்ளைக்கு இந்த கேள்வி எல்லாம் ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி. ஏன்னா ஃபுல் மார்க்ஸ் அப்படியே எடுத்து போட்டு போயிடும். அடுத்தது தரையிலிருந்து நிலைக்குத்தாக 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆரம்ப வேகத்துடன் எறியப்பட்ட பந்து ஒன்று மீண்டும் தரையை அடைந்தது ஆயின் அது பயணம் செய்த மொத்த தூரம் இடப்பெயர்ச்சி முறையே. என்ன அப்ப இதுவும் ஐயா ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி. சரியோ? எத்தனையாவது கேள்வி? 14வது கேள்வி. ரைட். பாருங்க என்ன சொல்லியிருக்கணும்ன்றது. என்ன தரையிலிருந்து செங்குத்தாக 40 மீட்டர் செகண்ட் -1 எனும் ஆரம்ப வேகத்துடன் எறியப்பட்ட பந்து ஒன்று மீண்டும் தரையை அடைந்தது. சரியோ? ஆரம்ப வேகம் 40ஓட ஒரு பந்து ஒன்றை மேல் நோக்கி எறியணும். சரி, இதே மாதிரி கேள்வி ஒன்று நான் ஆல்ரெடி விளங்கப்படுத்தினான். கவனி வருவா பாப்போம். என்ன அதாவது ஒரு பந்து ஒன்று என்ன செய்யப்படணும் ஐயா? 40 மீட்டர் செகண்ட் -1 என்ற ஆரம்ப வேகத்தோட மேல் நோக்கி எறியணும். அப்ப டி 0 இருக்கேக்குள்ள எவ்வளவு? 40 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடையுது. சரிதானே? இது நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்டு என்ன செய்யுது? தரைய வந்தடையுது. அப்ப இது எவ்வளவு தூரம் மேல போயிருக்கும் என்றாலேயே இந்த பந்து எவ்வளவு தூரம் மேல போயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா நாங்க படிச்சுனாங்க கொஞ்சம் பொறுங்க வாரு. இப்ப ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் மறந்துங்களேன். அதாவது இப்ப இங்க மேல 4வது செகண்ட்ல 0 மீட்டர் செகண்ட் -1க்கு வருது. 4வது செகண்ட்ல 0 மீட்டர் செகண்ட் -1க்கு வருதுன்னு வைப்போம். சரியோ? நீங்க கேட்கலாம் அது எப்படி வாத்தி 4 செகண்ட்ல 0 மீட்டர் செகண்ட் -1க்கு வந்தது? அது எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்கலாம். இங்க கவனிங்க இருக்கா? நாங்க படிச்சினாங்க தான் என்னென்னு படிச்சினாங்க என்றால் ஆர்முடுகள் சமன். என்ன ஆர்முடுகள் சமன் இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகத்தின் நேரம் என்ற சமன்பாடுல ஆர்முடுகள் மேல் நோக்கி போகைக்குள்ள என்ன செய்ய போகுது? அமர்முடுவ போகுது. அப்ப -10 மீட்டர் செகண்ட் -1 -2 சமன் இறுதி வேகம் 0 செய்ய ஆரம்ப வேகம் 40. அதன் கீழ் டி. இங்க நான் டி எழுவாய் ஆக்குவனா இருந்தால் டி சமன் -40 -10 பிரிச்சால் 4 செகண்ட் வரும். இப்ப 4 செகண்ட்ல உச்ச உயரத்தை வந்துச்சு. இதுதான் விஷயம். ஆனா கேள்வி அது இல்ல ஐயா. இப்ப கேள்வி என்னன்னா இப்ப மேல போய் அவர் திரும்ப கீழே வாரு. மேல போய் என்ன செய்யறே? கீழே வாரு. இப்ப மேல போயிட்டு கீழே வாரது வரைக்குமான இயக்கத்தின் தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்கணும். இயக்கத்தின் தூரம் இடப்பெயர்ச்சியை கேட்கணும். சரிதானே? இயக்கத்தின்
தூரம் இடப்பெயர்ச்சி. இப்ப நீங்க இப்ப என்ன செய்யணும் என்றால் இந்த தூரம் இந்த உயரத்தை கண்டுபிடிக்கும். என்னத்தை கண்டுபிடிக்கணும் ஐயா? இப்ப நீங்கள் இந்த உயரத்தை கண்டுபிடிக்கும். சரி, இந்த உயரத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த உயரத்தை நான் h என்று எடுக்கிறேன். சரி, இந்த உயரம் h என்று எடுக்கிறேன். சரிதானே? இப்ப நான் மேல் நோக்கிய திசையில இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கிறேன். மேல் நோக்கிய திசையில இடப்பெயர்ச்சியை பார்ப்போம். சரி, அப்ப இங்க கவனி ஐயா. அப்ப மேல் நோக்கிய திசையில பேச்சுன்னா நாங்க எதை பார்க்கலாம்? சராசரி வேகத்தை காணலாம். இங்க நான் எதை காண போறேன்? சராசரி வேகம். இப்ப சராசரி வேகம் சமன் மொத்த இடப்பெயர்ச்சிகள் மொத்த நேரம். மொத்த இடப்பெயர்ச்சிகள் மொத்த நேரம். இப்ப சராசரி வேகம் ஆரம்ப வேகம் 40, இறுதி வேகம் எவ்வளவு? 0. இப்ப சராசரி வேகத்துக்கு என்ன செய்ய போறேன்? 40ஐயும் 0ஐயும் கூட்டி 2ஆல பிரிக்க போறேன். இது எனக்கு எதுக்கு சமனா இருக்கும்? ஏச்சின் கீழ், அதாவது இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த நேரம் எவ்வளவு? 4. அப்ப நான் அந்த கூட்டி பிரிச்சேன்னா எனக்கு 20 வரும். அப்ப 20 சமன் என்னண்டு வரப்போகுது? ஏச்சின் கீழ் 4 வரும். ஆக இந்த ஏச் சமன் எனக்கு என்னண்டு வரப்போகுது? 20 தர 4. ஆகவே உயரம் எவ்வளவு ஐயா? 80 மீட்டர் வரும். ஆகவே இந்த உயரம் ஏச் அந்த எவ்வளவு வந்துட்டு எனக்கு 80 மீட்டர் வந்து. சரிதானே? இப்ப 2 கேள்வி கேட்டிருக்கேன். எது? என்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? ஒன்று தூரம் கேட்டிருக்கீங்க, மற்றது என்னது? இடப்பெயர்ச்சி கேட்டிருக்கீங்க. ஒன்று தூரம் கேட்டிருக்கீங்க, மற்றது இடப்பெயர்ச்சி. அப்ப தூரம் வந்து பாரு ஐயா, மேல போயிட்டு கீழே வாரதுக்கு தானே கேட்டுக்கணும். இயக்கம் இயக்கம் வந்து மேல போய் கீழே வாரதானே மொத்தம் தானே கேட்டுக்கணும் அந்த கேள்வி. தரையில் வந்தொன்று மீண்டும் தரை அடைந்தது. ரைட், மேல போய் கீழே வாரதுக்கு தான் மொத்தமா தான் கேட்டிருக்கீங்க. அப்ப இங்க பாரு ஐயா, மேல போக 80 மீட்டர், தம்பி கீழே வர 80 மீட்டர், அப்ப மொத்தமா கூட்டினால் 160 மீட்டர். அப்ப தூரம் 160 மீட்டர். அதே மாதிரி ஆறது சந்தோஷம். அதே மாதிரி இடப்பெயர்ச்சி வந்து பாருங்க. என்ன இப்ப இடப்பெயர்ச்சி வந்து பாத்தீங்கள் என்றால் என்ன தூரம் சரி, அடுத்து இடப்பெயர்ச்சி வந்து பாத்தீங்கள் என்றால் மேல போய் கீழே வார ரெண்டால் ஆரம்ப இடத்திலேயே முடியுது. என்னய்யா? மேல போய் கீழே வார இருந்தால் பயணம் ஆரம்பிச்சதுலேயே பயணம் முடிஞ்சதில்ல, இங்கேயே ஆரம்பிச்சு இங்கேயே முடிஞ்சிட்டല്ലോ. அப்ப இடப்பெயர்ச்சி என்னது? 0. தூரம் 160 மீட்டர், இடப்பெயர்ச்சி 0. அப்ப விட இருக்கான்னு தேடி பிடிப்போமோ? ரைட், பாருங்க. முதலாவதுங்கள்ட்ட என்ன கேட்டிருக்கணும்? அவைகள் கேள்வியை பொறுத்த வரைக்கும் முதலாவதுங்கள்ட்ட என்ன கேட்டிருக்கணும் பாருங்க. என்ன மொத்த தூரமும் மொத்த இடப்பெயர்ச்சியும் கேட்கிறோம். மொத்த தூரம் எவ்வளவு? 160 கண்டுபிடிச்சிட்டோம். மொத்த தூரம் 160, இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 0. இடப்பெயர்ச்சி 0. ஆகவே வந்து பாருங்க பிள்ளைகள், விட வந்திருக்கு ரெண்டாவதா இருக்குது. ரைட், ஒரு கால் நோட் பண்ணி விடுங்க. அடே நோட் பண்ணி இந்த கேள்வி ஸ்கிரீன்ஷாட் எடுக்காம நான் ஸ்லைடா மாத்திட்டேன், அதெல்லாம் அழிஞ்சிருக்கு மங்கால. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 15வது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றில் ஈரியல்பு ஆக்சைடு ஏதென்று கேட்டிருக்கு. பின்வருவனவற்றுள் ஈரியல்பு ஆக்சைடு என்ன? அப்ப இப்படியான கேள்வி பார்த்தோன்னே நிறைய தடவை இந்த இப்படியான கேள்வி நாங்க செஞ்சிட்டோம். முதலாவது Cl2O7 வந்து பாத்தீங்கன்னா அமிலம், அமில ஆக்சைடு. ரெண்டாவது Na2 பாத்தீங்கன்னா மூல ஆக்சைடு. மூல SO2 வந்து பாத்தீங்கன்னா அமில ஆக்சைடு. மற்றது Al2O3 வந்து பாத்தீங்கன்னா ஈரியல் ஆக்சைடு.
ஈரியல்வு ஆக்சைடு. அப்ப இதை எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுல அவ்வளவு பெரிய குழப்பம் இல்லை. சரி, இப்ப சிம்பிளான விஷயம் தான், தெளிவா மண்டைக்குள்ள போட்டியிருந்தால் ஓகே. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. நியூட்டனின் மூன்றாவது விதி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் அல்லாதது. நியூட்டனின் மூன்றாம் விதி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் அல்லாதது. துடுப்பை பயன்படுத்தி படகு வலித்தல் மூன்றாம் விதி, அது உங்களுக்கு தெரியும். என்ன, துடுப்பு பிரயோகிக்கிற திசைக்கு ஒப்போசிட் திசையில வந்து இயக்கம் இருக்கும் அப்படி என்றது. அப்ப நியூட்டன் மூன்றாம் இயக்க விதி. வாகனம் சீரான வேகத்தில் பயணம் செய்யும் போது, வாகனம் சீரான வேகத்தில் பயணம் செய்யும் போது. அடுத்தது, நீர்ல நீந்தும் போது மூன்றாம் விதி. மேசை மீது உள்ள பொருள் ஒன்று ஓய்வில் உள்ள போது அது மூன்றாம் விதி. ஏனென்றால் ஐயா இங்க பாருங்க, மேசை மீது ஒரு பொருள் ஓய்வில் இருக்குது அப்படி என்றால், மேசை மீது ஒரு பொருள் ஒன்று ஓய்வில் இருக்குது என்றால் அந்த பொருள்ல வந்து பாருங்க கீழ் நோக்கிய திசையில நிறையும், மேல் நோக்கிய திசையில செவ்வன் மரதாகவும் தொழிற்படுது. என்ன, ஆகவே சமனும் எதிருமான இரண்டு விசைகள் தொழிற்படைக்குள்ள இங்க ஒரு பொருள் ஓய்வில் இருக்குது அப்படி என்றால் இது நாங்கள் நியூட்டன் மூன்றாம் இயக்கத்தில் கதைப்போம். இப்ப வாகனம் சீரான வேகத்துல பயணித்தல் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இயக்க விதிக்குள்ள வரமாட்டேர். ஆகவே விட வந்து பாருங்க ரெண்டா. ரைட், சட சடவென நோட் பண்ணி கொள்ளுங்கோவன். அடுத்த கேள்வியை பாரு. சாரி, ரைட், அழைக்கிறேன் ஐயா. களமொன்றின் மென் சவ்வால் எல்லைப்படுத்தப்படாத கலப்புண்ணங்கம். களமொன்றின் மென் சவ்வால் எல்லைப்படுத்தப்படாத கலப்புண்ணங்கம் என்று கேட்டிருக்கணும் பிள்ளைகள். என்ன, இப்ப இதுல மென் சவ்வால எல்லைப்படுத்தப்படாத கலப்புண்ணங்கங்கள்ல வந்து பிள்ளைகள் நேரடி கேள்வி என்றால் நேரடி அப்படியே சொல்லி போட்டு போறேன். அது ரைபோசோம். சரியோ, இதுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் இது நிறைய கதை திரும்ப கதைக்கிறேன், நான் முதலும் கதைக்கிறேன். நான் என்ன கரு வந்து பாத்தீங்கன்னா இரட்டை மென்சோன்னு சொன்னாங்க. கரு இரட்டை மென்சாவு. ஏன்னா மற்றெல்லாம் மென்சாவுக்குரிய கட்டமைப்புகளாக காணப்படுது. சரிதானே? அதே மாதிரி அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் இரு சர்க்கரைட்டின் நீர்ப்பகுப்பின் போது ஒரே வகையான ஒரு சர்க்கரைட்டுகள் தோன்றும். என்ன, சுக்ரோஸ். என்ன, முதலாவது வந்து சுக்ரோஸ். இப்ப சுக்ரோஸை பொறுத்த வரைக்கும் யாரா வர போயினும் குளுக்கோஸும், என்ன குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் வரப்போகுது. ரெண்டாவது மோல்டோஸ். இப்ப மோல்டோஸை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு குளுக்கோஸ் மூலக்கூறுகள். ஏன்னா குளுக்கோஸும் வரப்போயிடும். அடுத்தது வந்து பாருங்க லக்ட்ரோஸ். இப்ப லக்ட்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸும் கேலக்ட்ரோஸும் வரப்போகுது.
ஃப்ரக்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சர்க்கரை. இது ஒரு சர்க்கரை. ஆகவே எங்கட கேள்வி, நீர் பகுப்பின் போது ஒரே வகையான ஒரு சர்க்கரை தோன்றது யாருக்கு செல்லக்குட்டிகளா? மோல்டோஸ். ஏன் மோல்டோஸ்ல தான் 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் தோன்றுவினம். சரிதானே? அப்ப இது ஒரு சின்ன விஷயம் பிள்ளைகள், நோட் பண்ணி எடுங்க இருக்கா. ரைட், கொஞ்சம் வேகமா கதைப்போம். என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட்ட ஃபுல்லா இன்றைக்கு முடிச்சோம். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்கு. ரைட், கொஞ்சம் பேப்பர்கள் செய்யலாம். இப்ப இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சு தான் விடுவேன். அதுக்காக ஓடுறது இல்லை ஒரு கிளாஸ் முடியுது முதல் முடியும் ஒண்ணு அழிய வேண்டியது. அடுத்தது, பின்வருவனவற்றில் நைதரசன் வாயுவின் பயன் அல்லாதது. ரைட்டோ, முதலாவது வந்து பாருங்க, நைதரசன் வாயு மிகை குளிர்ச்சியாக பயன்படுத்தப்படல் சரி. சரி, நைதரசன் வாயு மிகை குளிர்ச்சியாக பயன்படுத்தப்படும் என்றது சரி. அதே மாதிரி மரக்கூழ் வெளிச்சியாக பயன்படுத்துதல் பிளவில்லைகள், இது குளோரின். அடுத்தது, வாகன டயர்கள் நிரப்புவதற்கு நைதரசன் பயன்படுத்தப்படும். ரசாயன பசலை தயாரிப்பது நைதரசன் பயன்படுத்தப்படும். ஆகவே விட வந்து பாத்தீங்கள் என்றால் எத்தனையாவது? 2ஆவது. இது நேரடி கேள்வி என்றபடி நாங்க அதிகமா கதைக்கல. மரக்கூழ் வெளிச்சியாக யார பயன்படுத்துறோம் என்றால் குளோரினை வந்து நாங்க பயன்படுத்திக் கொள்வோம். சரிதானே? அடுத்த கேள்வியை பாருங்க. பொருளொன்றின் வேக நேர வரைவு தரப்பட்டுள்ளது. பொருள் இயங்கிய மொத்த தூரம் யாதுன்னு கேட்டிருக்கணும். இப்ப வேக நேர வரைவை தந்து போட்டு இயங்கின மொத்த தூரம் உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் அதை ஈஸியா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம் என்றால், அந்த வரைவை எக்ஸ் அச்சோட ஒரு நேர்கோட கோடுண்ட போட்டு எடுப்போம். என்ன, எக்ஸ் அச்சோட ஒரு நேர்கோடு போட்டு எடுப்போம். இப்ப எக்ஸ் அச்சோட இழுத்து போட்டு அந்த வடிவம் தான் எங்களுக்கு என்ன, அந்த பரப்பு தான் என்னவாக இருக்கும்? இடப்பெயர்ச்சியா இருக்கும். இந்த வடிவம் என்னவா இருக்கும் ஐயா? இடப்பெயர்ச்சியாக இருக்கும். சரியோ? சரி, அப்ப இங்க கவனியம் இருக்கா? அப்ப இது இன்னும் நான் வடிவம் நான் கதைக்க போறேன். இப்ப எதை நான் இங்க கதைப்பேன்? இந்த மொத்த பரப்பளவை காணும். இது இந்த மொத்த பரப்பளவை நான் இங்க காணும். அப்படித்தானே ஐயா? இது இந்த மொத்த பரப்பளவு. அப்ப இது என்ன வடிவம் ஐயா? இது ஒரு சரிவகம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் என்ன வடிவம்? ஒரு சரிவகம். ரைட்? அவ கவனிங்க இருக்கா? அப்ப கவனிங்க. அப்ப இந்த சரிவக பரப்பு எனக்கு என்னவா இருக்கும்? இடப்பெயர்ச்சியா இருக்கும். அப்ப சரிவக பரப்பின் சமன்பாடு வந்து பாருங்க, அரதர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அப்ப பாருங்க ஐயா, அரைக்கு அரைதான் சமாந்திர பக்கம். இதுக்கும் தான் சமாந்திர பக்கம். இப்ப இவ்வளவும் 10, இவ்வளவும் 60. ஆகவே 10/60 தர 20 என்று வரும். அப்ப இவரையும் விட்டுங்க. 10 அரைப்புள்ளி நோக்கி நீக்கினீங்க ரெண்டு அளவுல 70. என்ன, 70 தர 10 எவ்வளவு? 700 மீட்டர். இப்ப சந்தோஷமா சிரிச்சு கொண்டு விட கொடுக்கலாம். முதலாவதா இருக்கு. கேள்வி இப்படித்தான்டாப்பா வருது. கேள்வி சந்தோஷமா செய்யதான் வருது. நீங்க தான் குழப்பி அடிச்சு உங்களோட மண்டையில தேவையில்லாம போட்டு குழப்பி என்ன இல்லாம எழுதி போட்டு போறீங்க. ரைட், சரி. அடுத்த கேள்வி இருக்காப்பா. 21வது கேள்வியை பாருங்க. சீரான வேகத்துடன் இயங்கும் பொருள் ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரை. தம்பியவ என்ன குழம்பாத கேள்வியப்ப. சீரான வேகத்துடன் இயங்கும் பொருள் ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு. அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவுல சமாந்தரமா வாரது வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு. ஓய்வு. அப்ப இது ஓய்வுக்கான வரைவு. இது வந்து பாருங்க, இவ்வளவு தூரமும் வந்து ஓய்வுல இருக்கிறேன், இவ்வளவும் ஓய்வுல இருக்கிறேன். இது பயண திசைக்கு எதிர் திசையில சீரான வேகம். இது சீரான வேகம். இது இவ்வளவும் சீரான வேகம். இங்கால இவ்வளவும் ஓய்வு. ஆக எங்களுக்கு சீரான வேகத்துல இயங்கும் பொருள் இடப்பெயர்ச்சி நேர வரைவுதான் கேள்வி. ஆக விட வந்து 3ஆவது. ஏன்னா அப்ப இதுகளும் வந்து பிள்ளைகள் என்ன புலம்புறதுக்கு இல்லத்தானே. அப்ப இது உங்களுக்கு புதுசும் இல்லை. நான் இது நிறைய நிறைய கதைச்சேன் இந்த பாடத்திலே. இந்த நிறைய விஷயம் தான் கதைச்சினாங்க. என்ன, இப்ப இதுல வந்து குழம்பி அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்களேன்.
பின்வரும் சந்தர்ப்பங்களை கருதட்டாம். எண்ணெய் மேற்பரப்பில் நடக்கும் போது வழுக்கி விழுதல், பொருட்களை சேர்த்து கட்டுவதற்கு தும்புக்கயிறு பயன்படுத்தப்படுதல், சவர்க்காரத்தை பயன்படுத்தி மோதிரத்தை கலட்டுதல். இவற்றில் உராய்வை அதிகரிக்கும் சந்தர்ப்பம் ஏன்னா இதுல உராய்வை அதிகரிக்கிற சந்தர்ப்பம் ஒன்றுதான் ஐயா இருக்குது. எது? தும்பு கயிறை பயன்படுத்துறது. ஏன் தும்பு கயிறை பயன்படுத்தினாங்க? ஏன் சந்தோஷ் திரும்ப திரும்ப கதைக்கிறாய்? அதுவும் கதையை நீ மன்மை பண்ண முடியும்னு கதைக்கிறாய். ரைட். நாங்க தும்ப கயிறு கட்டைக்குன்னு செய்யும். தும்பு கயிறு என்ன நல்லா கிரிப்பா இழுத்து பிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப உராய்வு கூடன்றதால நாங்க பயன்படுத்தினாங்க. அப்ப விட வந்து பாரு. ரெண்டாவது, இதுவும் உங்களுக்கு குழப்பம் இல்லாத ஒரு விஷயம் தானே? ஏன் யோசிக்கிறீங்களா அதிகமா? அடுத்த கேள்வியை பார்ப்போமோ? 23வது கேள்வியை பாருங்க ஒருக்கா. முதலுறு மென்சாவின் ஆக்கக்கூறுகள் என்ன? முதலுறு மென்சாவின் ஆக்கக்கூறுகள் என்ன கேட்டிருக்கணும்? எனக்கு நேரடி கேள்வி ஐயா. இப்ப முதலுறு மென்சாவின் ஆக்கக்கூறுகள் ஐயா பொஸ்போலிப்பிட்டும் புரதமும். அப்ப நான் நேரடியா கழிச்சு போட்டு போறேன், அதிகமா கதைக்கல. இது பொஸ்போலிப்பிட்டும் புரதமும். அடுத்தது அதுவும் ஒரு நேரடி கேள்வி பாருங்க. நீரில் கரையும் விட்டமின்கள், நீர்ல கரையக்கூடிய ஆக்கள். இப்ப நாங்கள் விட்டமின்கள் ரெண்டா கதைச்சினாங்கள ஐயா. ஒன்று கொழுப்புல கரையக்கூடிய ஆக்கள், அவ கொழுப்புல கரையக்கூடிய ஆக்கள் வந்தாரு ஏ டி இ கே. அதே மாதிரி நீர்ல கரையக்கூடிய விட்டமின்கள் வந்து பாத்தீங்கன்னா பியும் சி. விடையும் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. எத்தனையாவது? 3வது. அடுத்த கேள்வியை பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போவோமே, அப்பதான் அடுத்த 10-11ஆம் ஆண்டு கிளாஸும் இருக்கு. ஆவர்த்தன அட்டவணையில் முதல் 20 மூலகங்களின் முதலாம் அயனாக்கல் சக்தியை வரைவாக்கும் போது தாளியில் அமையும் கூட்டம் யாது? தாளியில் அமையும் மூலகங்களின் கூட்டம் யாது? இது ஆவர்த்தன அட்டவணையில் முதல் 20 மூலகங்களில் முதலாம் அயனாக்கல் சக்தி வரைவாக்கும் போது, முதலாம் அயனாக்கல் சக்தி வரைவாக்கும் போது தாளியில் அமைகிறது. இப்ப தாளியில் அமைகிறது மிக குறைவா வாரது. இந்த கேள்வியில ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஐயா உண்மையிலேயே. ஏன்னா இப்ப நாங்க முதலாம் கூட்டம், 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம் விழுந்து, 4ஆம் கூட்டம், 5ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம் விழுந்து, 7ஆம் கூட்டம், 8ஆம் கூட்டம் கொண்டு போவோம். அப்ப ஒரு ஆவர்த்தனத்தில் என்று கதைச்சால் எது? 3ஆம் கூட்டமும் தாளியில தான் இருக்கும், 6ஆம் கூட்டமும் தாளியில தான் இருக்கும். இது திரும்ப அடுத்தது ஆரம்பிக்கைக்குள்ள என்ன? முதலாம் கூட்டம், இந்த 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம், 4ஆம் கூட்டம், 5ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம், 7ஆம் கூட்டம், 8ஆம் கூட்டம் கொண்டு வரும். என்ன? கீழே முதலாம் கூட்டம் கீழே வந்து விழும். இப்ப இப்படி கேட்கல முதலாம் கூட்டம் வரும். இதுல எந்த மென்ஷன் பண்ணி இந்த கேள்வி போட்டிருக்கணும்னு எனக்கு புரியல. என்ன நீ ஞாபகம் இப்ப தாளிக்க வர போறாங்கன்னா கீழே விழ போறாங்கன்னா 3ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம் விழும். என்ன ஆகலும் நாங்கள் ஃபுல்லா கதை கேட்கல ஆகலும் கீழே விழுறேன்னா முதலாம் கூட்டம். அப்ப 20 மூலகங்கள்னு சொல்லிக்க நாங்க இந்த முதலாம் கூட்டத்தை விடையா கொடுப்போம். 20 மூலகம்னு சொல்லிக்குள்ள முதலாம் கூட்டத்தை நாங்கள் விடையா கொடுப்போம். 20 மூலத்தை காய்ச்சிருக்கணும். ஆனா எங்களை இப்படியும் இதை யோசிக்கலாம் அப்படின்னு ஞாபகம். இப்போ ஒரு ஆவர்த்தனம் என்று கதை கேட்குள்ள குறிப்பிட்ட ஒரு ஆவர்த்தனம் என்றால் 3ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம் என்ன தாளில தான் கீழே தான் உள்ள போகுது. சரியோ? ஃபுல்லா கதை கேட்க முதலாம் கூட்டங்கள் தான் என்ன செய்யும்? நல்லா கீழே வரும். அதையும் ஒரு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இந்த கேள்வியோட அதையும் சேர்த்து பார்த்துக்கொண்டு போவோம். ரைட்டோ? சரி, என்ன பிள்ளைகள் அழிக்க போறேன். என்ன வீடியோ போறேன்னு நீங்களும் திரும்ப ஒருக்கா இந்த வீடியோ பாருங்க. இப்போ ஒரே தரத்துல ஃபுல்லா கிளியர் ஆக முடியல தானே? திரும்ப ஒருக்கா இந்த வீடியோ பாருங்க. விளங்காத விஷயங்கள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது, சந்திர மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பிலான ஆர்முடுகள், சந்திர ஈர்ப்பில் உள்ள ஈர்ப்பிலான ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகளின் 1/6 ஆகும். 72 கிலோகிராம் தன்னுடைய விண்வெளி பயணியுடைய நிறை சந்திர மேற்பரப்பில் யாதாக இருக்கலாம்? ஏன்னா அதாவது ஐயா தெளிவா ஞாபகம் கதைச்சினாங்களா இல்ல கதைச்சினாங்களான்னு தெரியல. கவனிங்க ஒரு கால். அதாவது ஈர்ப்பு விசைக்கு அமைவாக நிறை வந்து மாறும் ஐயா, திணிவு மாறாது. இப்ப புவியில வந்து 72 கிலோகிராம் திணிவுடைய ஒரு ஆளை சந்திரன்ல கொண்டே விட்டாலும் 72 கிலோகிராம் தான். ஆனால் இவற்றின் நிறை வந்து மாறும் ஐயா. நிறை என்ன செய்யும் என்றால் இப்ப சந்திரன்ல வந்து 6 மடங்கால குறையுது என்றால் சந்திர ஈர்ப்பு வந்து 6 மடங்கால குறையுதுன்னு சொன்னால் இவற்றின் நிறை வந்து பாத்தீங்கன்னா 6 மடங்கால குறையும். அப்ப நான் இவற்றின் நிறைய வந்து பாத்தீங்கன்னா 10ஆல பெருக்கணும். எவ்வளவு? 720. 720 6ஆல பிரிப்போம். நாங்கள் 6ஆல பிரிச்சோம் என்ற அளவுல வரும். சொல்லுங்க பாபம் ஒரு கால். 120 வரும்.
எத்தனை 120 வரும். அப்ப அப்ப நிறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன்ல எவ்வளவு 120 நியூட்டனா இருக்கு. தெளிவா ஞாபகம் வச்சு இந்த கேள்வியை கொஞ்சம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன அதாவது ஈர்ப்பு விசைக்கு அமைவாக நிறம் மாறும், ஆனால் ஈர்ப்பு விசைக்கு அமைவாக திணிவு மாறாது. ஈர்ப்பு விசைக்கு அமைவாக நிறம் மாறும், ஆனால் ஈர்ப்பு விசைக்கு அமைவாக திணிவு மாறாது என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அடுத்தது உயர் வெப்பநிலைக்கு வெப்பமேற்றக்கூடிய கண்ணாடி வகைகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலகம் எது? என்ன நாங்கள் வெப்பப்படுத்தினாங்க தானே, இப்ப வெப்பப்படுத்துற பரிசோதனைக்கு பயன்படுத்துகின்றாக்கள எதை பயன்படுத்தி உற்பத்தி செய்யறாங்க? ஏன்னா இப்ப சாதாரணமா பிள்ளைகள் கண்ணாடி தயாரிப்புல வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கனை பயன்படுத்தினாங்க. இதுவே ஏன்னா உயர் வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய நேக்குள்ள ஆறு போரனை பயன்படுத்தும். தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்க யாரையா பயன்படுத்துவோம்? போரனை பயன்படுத்த போறோம். என்னத்துக்காக? உயர் வெப்பநிலையில வெப்பமேற்றக்கூடிய கண்ணாடிகளின் உற்பத்தி. இந்த கேள்வியை பாருங்க. நாங்க நிறைய பேர் கண்ணாடி உற்பத்தினா சிலிக்கனுக்கு ரிப்போர்ட் வந்துருவோம். ஆனால் உயர் வெப்பநிலையில வெப்பமேற்றதுக்கு யாரை பயன்படுத்தணும்? போரனை பயன்படுத்துவோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அடுத்த கேள்வியை பாருங்க ஒரு கால். 8 நியூட்டன் நிறையுடைய பொருள் ஒன்று 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் சீதான வேகத்துடன் இயங்கினால் உந்தத்தின் பெருமானம் யாது? என்ன இதுவும் ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி. என்ன உந்தம் சமன். நல்லவனே மியூட் பண்ணிட்டுடாப்பா. அவ பாருங்க, அப்ப உந்தம் சமன் திணிவு தர வேகம். இப்ப திணிவு தந்திருக்கணும் எவ்வளவு? 8 நியூட்டன் என்று தந்திருக்கணும். இதை கிலோகிராமுக்கு மாத்தணும். அப்ப நியூட்டனை கிலோகிராமுக்கு மாத்த 10 அளவு இருக்கும். அப்ப 8 கீழ் 10 கிலோகிராம் தர 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரிக்கு சொல்லுங்க பாப்போம் இருக்கா? எவ்வளவு ஐயா பெருக்கினீங்கள் என்றால் 4 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரும். 4 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ். என்ன இது ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி தானே? உந்தத்தின் அழகு தெரிஞ்சால் இந்த கேள்வியை செஞ்சு போட்டு போகலாம். உந்தத்தின் அழகு தெரிஞ்ச இந்த கேள்வியை செய்து போட்டு போகலாம். சரி, உந்தத்தின் சமன்பாடு தெரிஞ்சா ரைட். அப்புறம் வேகமா இருக்கா நோட் பண்ணிடுங்க பாப்போம். மங்கள பூவம். இருபத்தி 9வது கேள்வியை பாருங்க. குறித்த ஓர் நேர்கோட்டு பாதை வழியே பிள்ளையின் இயக்கத்திற்கான நேரம் இடப்பெயர்ச்சி தரப்பட்டுள்ளது. ரைட் பாருங்க. என்ன 0 இருக்குது, முதலாம் செகண்ட் 2, 2ஆம் செகண்ட் 4, 3ஆம் செகண்ட் 6, 4ஆம் செகண்ட் 6, 5ஆம் செகண்ட் 6, 6ஆம் செகண்ட் 8, 7ஆம் செகண்ட் 8, 9ஆம் செகண்ட் 8ஆம் செகண்ட் 7, 9ஆம் செகண்ட் 4, 10ஆம் செகண்ட் 2, 11ஆம் செகண்ட் 0. பிள்ளையின் இயக்கம் தொடர்பான கூட்டுகள் பிழையான கூற்று. முதல் 3 செகண்ட்களில் சீரான வேகத்தில் இயங்குகின்றார். முதல் 3 செகண்ட்ல சீரான வேகத்துல போறேராம். அப்ப முதல் 3 செகண்ட்ல இடப்பெயர்ச்சி சீரா இருக்குத்தானே? ஆகவே சீரான வேகம் சரி. அப்ப இது சரி. பிள்ளை ஓய்வில் இருந்த காலப்பகுதி 5 செகண்ட்கள் ஆகும். பிள்ளை எவ்வளவு நேரம் ஐயா ஓய்வில் இருக்குன்னு பாருங்க. 3ல இருந்து 5 வரைக்கும் ஓய்வில் இருக்கு. அப்ப இது 2 செகண்ட். திரும்ப இவ்வளவு 6ல இருந்து 8 ஓய்வில் இருக்கு. அப்போ 1 செகண்ட். மொத்தம் 3 செகண்ட் ஓய்வில் இருக்கு. அப்ப ஓய்வுல இருந்த செகண்ட் 3. ஆகவே அது பிள்ளை 3 செகண்ட் ஓய்வுல இருந்திருக்கு. அடுத்தது பிள்ளை மறுபடியும் தொடக்க இடத்துக்கு வந்துள்ளது. இடப்பெயர்ச்சி திரும்ப குறைஞ்சு 0 ஆயிருந்தானே. அப்ப ஆரம்ப இடத்துக்கு வந்திருக்கு. சரி. பிள்ளை இயங்கிய மொத்த தூரம் 16 மீட்டர்கள் ஆகும். மொத்த தூரம். அப்போ போக என்ன 8 மீட்டர், திரும்ப வர 8 மீட்டர், ஆகவே 16 மீட்டர் சரி. அப்ப விட வந்தது ஐயா 3வது. என்ன விட வந்து 3வது. அது இருக்கா தெளிவா இருக்கா? ஞாபகப்படுத்தி வச்சு கொள்றீங்களோ? அடுத்த கேள்வியை பாருங்க.
விந்து சூழ் இணைந்து புதிய சந்ததியை உருவாக்கும் என விந்து சூழ் விலங்கினங்களின் உடற்கலங்களில் மடிய நிலைகள். அப்ப பிந்தும் வந்து ஒரு மடியம் ஐயா, சூழும் வந்து ஒரு மடியம். ரெண்டுமே ஒரு மடிய கலங்கள். ஆக விட வந்து 2 ஆகும். ரைட்.